வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முல்லைத்தீவில் கரையொதுங்கிய நாட்டு படகு திருகோணமலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அரசாங்கத்திற்கு மல்கம் ரஞ்சித் விடுத்துள்ள கோரிக்கை. தமிழரசு கட்சி மீது மீண்டும் பாய்ந்த வழக்கு. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு பிடியாணை. ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த ஊழியர்களை இடைநிறுத்திய இலங்கை போக்குவரத்து சபை. நோர்வே தூதுவரை சந்தித்த சஜித் பிரேமதாச. வீட்டை உடைத்து 33 லட்சம் பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. யாழில் தீவிரமாக பரவும் கொடிய நோய். இதுவரையில் 121 பேர் பாதிப்பு. கூகுள் மேப் உதவியுடன் பல மாதங்களுக்கு பின்னர் பிடிபட்ட கொலையாளி. ரஷ்யா விட்ட தவறு தொடர்பில் வருத்தம் தெரிவித்த புட்டின். இனி விரிவான செய்திகள். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கரையொதுங்கிய மியன்மார் அகதிகள் படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல கடற்படையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பகுதியில் நேற்றைய தினம் காலை மியன்மார் அகதிகள் சுமார் 100க்கு மேற்பட்டோருடன் நாட்டு படகு ஒன்று கரையொதுங்கியது. குறித்த படகில் சிறுவர்கள், கர்ப்பிணி பெண் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இருந்துள்ளனர். மியன்மாரில் நடக்கும் உள்நாட்டு போர் காரணமாக தமது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேறு நாடுகளில் தஞ்சம் கோருவதற்கு குறித்த மக்கள் நாட்டு படகில் புறப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்போது நிலவும் காலநிலை காரணமாக காற்று இழுவை அதிகமாக இருந்ததால் படகு இலங்கை நோக்கி தள்ளப்பட்டதன் காரணமாகவே குறித்த கப்பல் முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கியுள்ளது. குறித்த படகில் இருப்பவர்கள் சுமார் 10 நாட்களாக கப்பலில் இருந்ததனால் உணவுகள் எதுவும் இன்றி அவதிப்பட்டுள்ளனர். சிலர் மயக்கமும் அடைந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் குறித்த விடயம் கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டமையை அடுத்து மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் மீனவ அமைப்புகள் உள்ளிட்ட மக்களால் உலர் உணவுப் பொருட்கள் உணவுகள் வழங்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் மதிய உணவு வழங்கினர். குறித்த நாட்டு படகை முள்ளிவாய்க்கால் கரைக்கு கொண்டுவர முடியாத நிலையில் கடற்படையினரின் கப்பல் உதவியுடன் அதனை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்வதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்பதில் நம்பிக்கையுடன் இருப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அரசாங்கம் அவ்வப்போது எங்களுக்கு தெரிவிக்கின்றது. அரசு படுகொலை குறித்து வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்வதாக தெரிகிறது. விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அவர்கள் எங்களுடன் நடத்திய உரையாடல்களில் இருந்து இது தெளிவாகிறது. எனவே குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றவுடன் கட்வா பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்திற்கு விஜயம் செய்து அங்கு ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து புதிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் யாப்பை மீறி செயற்பட முடியாது என்பதால் செயலாளர் மத்திய குழுவில் இருந்து யாரையும் நீக்க அதிகாரம் இல்லை. இதற்கான நீதியை பெறவே யாழ் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தாக்கல் செய்தேன் என முன்னாள் பன்னி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான வைத்தியர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியின் யாப்பின் அடிப்படையில் மத்திய குழு உறுப்பினர்கள் எவரையும் நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. மூலக்கிளை பிரச்சார கிளையில் எவரேனும் தவறு செய்திருந்தால் மாத்திரமே அது தொடர்பான முறைப்பாடு கிடைத்தால் நிறுத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறது. அதை விடுத்து மத்திய குழுவில் இருக்கும் யாரையும் நிறுத்துவதற்கு செயலாளருக்கு அதிகாரம் இல்லை. அது தவிர தமிழரசு கட்சி கூட்டம் கூடுவதாக இருந்தால் தலைவரின் கலந்துரையாடலோடு நிகழ்ச்சி நிரலை தலைவரிடம் அனுப்பி அதனை தலைவர் ஏற்றுக்கொண்டு கூட்டம் கூடுவதற்கு அனுமதியை பெற வேண்டும் என்பதுடன் அந்த நிகழ்ச்சி நிரலின் பிரகாரம் கூட்டத்தை நடத்தலாம் என தலைவர் கூறியதன் பின்னரே கூட்டம் கூடலாம்.
அத்துடன் தலைவரின் அனுமதிக்கு பின்னரே ஏனையவருக்கும் அந்த நிகழ்ச்சி நிரலையும் கூட்டத்துக்கான அழைப்பையும் அனுப்பலாம். இவ்வாறுதான் யாப்பு கூறுகிறது. தலைவர் கட்சியை வழி நடத்துபவர், செயலாளர் என்பவர் கூறுவதை செய்பவராகத்தான் இருப்பார். இவ்வாறு தெளிவாக யாப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே யாப்பை மீறி அனைத்தையும் செயல்படுத்திவிட முடியாது. அதனை மையப்படுத்தியே யாழ் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார். 2015 ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டிருந்த மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் பேர் பச்சுவல் ட்ரஸ்டீஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர் அஜன்கார்டிய புஞ்சிகேவா ஆகியோரை கைது செய்ய கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முறைப்பாடு நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு பிரதான நீதவான் திலினி கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த சந்தேக நபர்களை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் முன்னர் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. ஆனால் முறைப்பாடு அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் பிடியாணை பிறப்பிக்க உத்தரவிடப்பட்டது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்த 6 ஊழியர்களை இலங்கை போக்குவரத்து சபை இடைநிறுத்தியுள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் கொரணை பிரதேச இலங்கை போக்குவரத்து சபையின் 6 ஊழியர்களை இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தினத்தன்று கொரணை பிரதேச போக்குவரத்து சபை டிப்போவின் முகாமையாளர், உதவி முகாமையாளர் மற்றும் 4 கனிஷ்ட ஊழியர்கள் உள்ளிட்ட குழுவினர் அலுவல் நேரத்தில் போக்குவரத்து சபை பேருந்து ஒன்றில் பொருளை வரை சென்றுள்ளனர். குறித்த 6 பேரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகவே அவ்வாறு சென்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் தற்போது அவர்கள் 6 பேரையும் பணியில் இருந்து இடைநிறுத்தி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று விசாரணைகள் தொடரும் என்று இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நோர்வே தூதுவர் மே எலின்ஸ்டனரை நேற்று கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது தற்போதைய இலங்கையின் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் குறித்து இருதரப்பினரும் விரிவாக கலந்துரையாடினர். தற்போதைய பங்குரோத்து நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க தேவையான உதவிகளை வழங்குமாறும் அதற்கு எதிர்க்கட்சி என்ற முறையில் முழு ஆதரவை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நோர்வே தூதுவரிடம் தெரிவித்தார். கேகாலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் கதவை உடைத்து 33 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பொருட்களை திருடிச் சென்றதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பொருளை பிரதேசத்தில் வைத்து நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொருளை போலீசார் தெரிவித்தனர். பொருளை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 15,000 ரூபாய் பணம், தங்க மோதிரம், தங்க வளையல்கள், தங்க மாலை, கையடக்க தொலைபேசிகள், மடிக்கணினி மற்றும் பல்வேறு தங்க நகைகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த 14ஆம் தேதி கேகாலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் கதவை உடைத்து 33 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான பொருட்களை திருடியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொருளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை 121 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட போது யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார வைத்திய சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 32 பேரும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 8 பேரும் எலிக்காய்ச்சலுக்காக சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணித்தியாலத்தில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் 6 நோயாளர்களும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் 5 நோயாளர்களும் எலிக்காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் எலிக்காய்ச்சலை தடுப்பதற்காக தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. நேற்று வரை சுமார் 8,300 பேருக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
களுத்துறை பகுதியில் கொரோனையில் உள்ள விடுதியொன்றில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் உடைக்கப்பட்டு மற்றும் மதுபான போத்தலால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முகம், தலை மற்றும் ஒரு கையில் காயங்களுக்கு உள்ளான அதிகாரி கொரோனை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மொரக ககேன போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் காயமடைந்த கான்ஸ்டபிள் நேற்று முன்தினம் இரவு பணி முடிந்து விடுதிக்கு வந்து சிறிது மது அருந்திவிட்டு அங்குள்ள மற்றொரு நபருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனையடுத்து கான்ஸ்டபிளை உடைத்த மதுபான போத்தலால் சந்தேக நபர் தாக்கியுள்ளார். சந்தேக நபர் கொரோனா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவும் உள்ளார். தொடர்வது பன்னாட்டு செய்தி. இஸ்ரேலில் கடந்த ஆண்டு இடம்பெற்ற கொடூரமான கொலையொன்றின் குற்றவாளி கூகுள் மேப்பின் ஸ்ட்ரீட் வியூ மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். இஸ்ரேலின் வடக்கில் உள்ள சிறிய கிராமம் ஒன்றில் வசிக்கும் 32 வயதான ஜோர்ஜ் லூயிஸ் பெரஸ் என்பவர் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கு தொடர்பாக இஸ்பானிய போலீசார் பல மாதங்களாக விசாரணைகளை நடத்தி வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த கொலைக்கான முக்கிய ஆதாரம் கூகுள் மேப்பின் ஸ்ட்ரீட் வியூ படங்களின் மூலம் கிடைத்துள்ளது. கொலை செய்யப்பட்ட நபர் வசிக்கும் கிராமத்திற்கு அருகிலுள்ள கிராமத்தில் எடுக்கப்பட்ட இந்த படத்தில் குற்றவாளியாக கருதப்படும் நபர் தனது காரின் பின்னால் ஒரு பொருளை ஏற்றுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பொருள் பெரஸின் கொலை செய்யப்பட்ட உடல் என கண்டுபிடித்த போலீசார் கொலையாளியை கைது செய்துள்ளனர். ரஷ்யா தனது உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை தகுந்த ஆயத்தங்களுடன் முன்னதாகவே ஆரம்பித்திருக்க வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீதான படையெடுப்பை தொடங்குவதற்கு முன்னர் முறையான திட்டமிடலை ரஷ்யா மேற்கொண்டிருக்க வேண்டும் என புடின் இதன்போது வருத்தம் தெரிவித்துள்ளார். ரஷ்யா 2014இல் கிரிமியாவை உக்ரைனில் இருந்து கைப்பற்றிய நேரத்தில் ரஷ்யாவிற்கு ஆதரவான படைகள் உக்ரைனில் மோதலை ஆரம்பித்திருந்தன. எனினும் 8 ஆண்டுகள் கடந்த பின்னரே உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பை புடின் தொடங்கியிருந்தார். இவ்வாறான பின்னணியில் தற்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சமாதான உடன்படிக்கைக்கு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது டி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.